வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் ரீசெண்டா சிஎம் சாருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வியூஸ், அதுல இருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருந்தாங்க. கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்துச்சு, கொஞ்சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்துச்சு. போத் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே கொடுத்தவங்களுக்கு நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த வந்து நீ ஏன் சொல்ற, உனக்கு என்ன தெரியும் இதுல அப்படின்னு வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம். ஏன் சொல்ற அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றேன். நான் வந்து அதுல நிறைய பிளாஸ்டிக்ஸ் பத்தி, எஸ்பெஷலி ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் பத்தியும், நிறைய அழிஞ்சிட்டு இருக்க கலைகள்லாம் மீட் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் பிளாஸ்டிக்ஸ் பத்தி பேசினேன் அப்படிங்கறத பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன். நான் வந்து பிஇ சிவில் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பில்டிங் டிசைன்ல இருக்கிறதுனால நிறைய வந்து நம்ம வேர்ல்டுல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நான் லைவா பாக்குறேன். அந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால நாங்க பண்ற டிசைன்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நிறைய பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் எல்லாத்துக்குமே இமேஜ் வந்து இதுல கொடுத்துருவேன். நான் அதே தான் என்னோட போன்லயும் வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு நான் வந்து ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து நான் இப்ப கொடுக்கறதா இல்ல. நான் ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்றேன். இதோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இதை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, there is no planet B. நான் நிறைய டிஷர்ட்ஸ்ல பாத்திருப்போம், நிறைய வந்து கேம்பெயின்ஸ்ல பாத்திருப்போம். பட் நானும் சொல்ல வர வேண்டிய உண்மை வந்து அதுதான். நம்ம கிட்ட வந்து ஒரே ஒரு பிளானட் தான் இருக்கு, ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. இன்னொரு பூமி வந்து நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுறது, இந்த ஓசோன்ல ஓட்ட விழுறது, இது எல்லாமே வந்து நம்ம தியரிட்டிக்கலா படிச்சிருப்போம். நான் வந்து 90s கிட். எங்களோட புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா இது இருக்கும், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அந்த மாதிரி. பட் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் நேர்ல பாத்துட்டு இருக்கோம். நிறைய வந்து கிளைமேட் சேஞ்ச் வருது, திடீர்னு வந்து கிளைமேட் மாறுது, நிலச்சரிவு வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுதான். சரி, இந்த இயற்கையெல்லாம் எப்ப அழிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரி வந்து நான் சொல்றேன். நான் ஒரு டயக்ராம் இதுல காமிச்சிருப்பேன். இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் ஏன் வந்து இதை உங்களுக்காக காட்டுறேன் அப்படின்னா, நீங்க வந்து எப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கீழே பாத்தீங்கன்னா அந்த கிராஃப்ல, அதாவது அந்த ஒய் ஆக்சிஸ், இந்த ஹரிசாண்டலா இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா -1000 இருந்து இருக்கும். அதாவது அந்த பிசி, அந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன் பின் இருக்கும் இல்லையா, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி வந்து நம்மளோட நாகரிகம் வளர்ந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க இந்த கிராஃப்ல. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து அடுத்தடுத்த எம்பையர்ஸ் வந்துட்டே இருந்துச்சு, நிறைய ரெவல்யூஷன் வந்துச்சு. பட் இந்த 1950s, அதாவது இந்த 1750 to அந்த 2000 இந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா உலகம் வந்து ரொம்ப அதிகமா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, இததான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து நிறைய பசி, பட்டினி, பாவர்ட்டி, போதுமான மெடிக்கல் வசதி இல்லாம இந்த மாதிரி வந்து நிறைய அழிவுகள் இருந்துச்சு. அந்த ஒரு 1750 இருந்து 1750 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உலகம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு உயர்வை நோக்கி போச்சு. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு, ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாச்சு, நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. இதெல்லாம் வர வர என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். இண்டஸ்ட்ரி எப்படி வந்து அதிகமாகுது, ஏன்னா நம்ம வந்து அதுக்கான இடத்தை கொடுக்குறோம், பிளஸ் அவங்க வந்து நிறைய பொல்யூஷன் கொடுக்குறாங்க. இதனால வந்து நம்ம நிறைய இயற்கையை வந்து மாசுபடுத்திட்டு இருக்கோம். அது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த ஹியூமன் கண்டிஷன்ஸ் எல்லாமே வளர்ந்து அந்த ஒரு 2000 அந்த ஒரு ரேஞ்ச் வரும்போது ரொம்ப பீக் ஆயிடுச்சு. நம்ம இயற்கையோட வளங்களை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் எங்க வந்து நமக்கு டிஃபெக்ட் வருது அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கோம். நம்ம சின்ன வயசுல இருந்தப்ப இருந்த ஒரு இயற்கை சூழல் வந்து இப்ப கிடையாது. பட் நாளைக்கு இதே நம்ம பசங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அந்த ஒரு கொஸ்டின் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கோடிங் சொல்லித்தரோம், ஏஐ பத்தி சொல்லித்தரோம். பட் நாளைக்கு அவங்க வாழ்றதுக்கான உலகமே வந்து ஒரு சுத்தமா இல்ல அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கிறத காட்டிலும், நிறைய புது புது டெக்னாலஜி கொண்டு வரதை காட்டிலும், நம்ம வந்து நம்ம அழிச்ச, நம்ம மீன்ஸ் நமக்கு முன்னாடி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா மனுஷங்களும் சேர்த்து அழிச்ச அந்த ஒரு இயற்கையை வந்து மீட்டு தர்றதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற சொத்தா இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுனாலதான் நம்ம வந்து நிறைய வந்து பூமியை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 கோல்ஸ் கொடுத்திருக்காங்க ஐநா சபை.
நான் சொல்ற எல்லா டேட்டாவும் குளோபல் இன்ஃபர்மேஷன், தமிழ்நாடு சம்பந்தமாவோ இல்ல இந்தியா சம்பந்தமாவோ கிடையாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே குளோபலா யுனைடெட் நேஷன்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஃபீல்டுல ஒர்க் பண்றதுனால, அதுல அப்டேட்டடா இருக்கிறதுனால அதை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் இருக்கான்னு நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்தியால நம்மளோட குளோபல் என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே வந்து அதிகமா வரது கிடையாது. யாரோ ஒரு 2-3 NGO பண்றாங்க, பட் இது அதிகமா பேசப்படல. இது பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோ பண்றேன். இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் அஸ் அ சிட்டிசனா, அஸ் அ ப்ரொஃபஷனலா என்னோட கடமையை வந்து நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல 17 UN சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எத்தனை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தெரியல. இதோட பிக்சர் வந்து நான் கொடுத்திருக்கேன். மேபி நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். நீங்க சாம்சங் போன் வச்சிருந்தீங்கன்னா அதுலயுமே வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் பத்தின அந்த வியூஸ் வந்து இருக்கும். சோ இத வந்து மீட் எடுக்கணும், நம்மளோட உலகத்தை வந்து நம்ம பூமியை பழையபடி ஃபுல்லா பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 50-60% மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை நிறைய கோல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நிறைய வந்து லைஃப் சேஞ்ச் நடக்குது. டே 0 அப்படிங்கிற அந்த ஒரு நாளே வந்து கேப் டவுன் அப்படின்ற ஊர்ல வந்துருச்சு. அங்க வந்து எதுவுமே இல்லை, இயற்கை வளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல அப்படின்ற அந்த ஒரு நிலைமை வருது. நீங்க வேணா நேஷனல் ஜியோகிராபிக் அதுல போய் பாருங்க, கேப் டவுன் அதை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும், அதை போய் பாருங்க. உலகத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்காங்க. அங்க காட்டு தீ பரவிட்டு இருக்கு. நம்ம நியூஸ் எடுத்தா கண்டிப்பா ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வந்து ஏதோ ஒரு மூலையில உலகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் மெயினான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்றோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சோமோ உலகத்தை, அந்த அளவுக்கு வந்து நம்ம இயற்கை வளங்களை வந்து அழிச்சிட்டு இருக்கோம். நிறைய ரோட்ஸ் போடுறோம், நிறைய வந்து லேண்டை யூஸ் பண்றோம், நம்மளோட மரங்கள்லாம் வெட்டி அதை வந்து பிளாட் ஆக்கி நம்ம வந்து மக்கள் யூஸ் பண்றதுக்கு வச்சுக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடக்குது, அங்கங்க ரோடு போடுறாங்க, மரங்கள் வெட்டுறாங்க, பிரிட்ஜ் போடுறாங்க, அதனால வந்து நிறைய லேண்ட் யூஸ் பண்றாங்க. நிறைய வந்து ஏரியை அழிச்சிட்டு, குளத்தை அழிச்சிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து வீடு கட்டுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஹீட் வருது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய புகை கொடுக்குறாங்க, நிறைய பிளாஸ்டிக் கன்சியூம் பண்றோம். நம்மளோட பிஹேவியர் சேஞ்சஸ் நிறைய மாறிடுச்சு. யாருமே இப்ப வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது இல்ல, எல்லாருமே தனித்தனியா வந்து இண்டிவிஜுவல் கார் வச்சிருக்கோம். சோ இது மாதிரி மனுஷ வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு மாற்றங்கள் வந்து நம்மளோட உலகத்தை வந்து ஹெவியா பாதிச்சிருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து வர June 5 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே வருது. இந்த டே பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உலக சம்பந்தப்பட்டது. அதாவது ஏன் வந்து நம்ம இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சோம், எப்படி வந்து இதெல்லாம் மாசுபட்டுச்சு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டோரி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ வந்து நான் பண்ண வீடியோக்கான அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். வை கிட்ஸ், நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம். பிளாஸ்டிக் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற பக்கெட், மக் அந்த மாதிரி பிளாஸ்டிக் கிடையாது. ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் நிறைய கன்சியூம் பண்றோம். நம்ம கடையில போற கவரா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு காய் வாங்க போறோம், வெங்காயம் தக்காளி வாங்க போறோம்னாவே இப்ப எல்லாமே கவர்ல தான் போட்டு தராங்க. ஏன்னா கவர் வந்து குடுக்கறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. மக்களுக்கு வந்து பேக் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறதை விட குடுக்கிற கவர்ல வாங்கிட்டு வரது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நான் எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். சோ அந்த ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ்ல கவர் ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாம் போறோம். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற பார்சல் டப்பா. சோ இந்த மாதிரி ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸை நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த பூமிக்கு நல்லது பண்றோம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே சேர்ந்து போய் நிறைய கடல்வாழ் உயிரினங்களை வந்து அழிச்சிட்டு இருக்கு. நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் அதெல்லாம் உண்மை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எல்லா குப்பைகளுமே வந்து நம்ம இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் போட்டு மக்கிற குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சு எடுத்துட்டாங்க. பட் மக்காத குப்பைன்னு எடுத்துட்டு போற எல்லா குப்பையுமே வந்து ரீசைக்கிள் பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய லேண்ட்ஃபில்ஸ்ல தான் போகுது. இந்த லேண்ட்ஃபில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பூமி இருக்கு இல்லையா, நம்மளோட நிலத்தை வந்து ரொம்பவே அழிச்சு எடுத்துரும். அதனால ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ், அந்த கவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஃபியூச்சரை சேவ் பண்ண முடியும். நம்ம சின்னதா எடுக்கிற ஒரு ஸ்டெப் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட வந்து கொடுக்கும். இதுக்கு வந்து நான் தனியா வந்து என்னோட வீட்டுல மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து எந்த இம்பாக்டும் கொடுக்காது. இதுக்குதான் வந்து நான் கவர்மெண்டோட ஹெல்ப் வந்து கேட்டேன். அதுக்குதான் நான் ஒரு வீடியோ போட்டு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சிஎம் சார் கிட்ட. இதுல வந்து ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் என்னதான் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் இப்போ வந்து அது யாருமே பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. அப்படியே பண்ணாலும் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வரும்போது மட்டும்தான் அது பண்ணுவாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே இப்ப வந்து மேல்தட்டு மக்களுக்காக அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நான் ஒரு 2 பெரிய ஹோட்டல்ஸ் போனேன், 5 ஸ்டார் ஹோட்டல். அது எல்லாத்துலயுமே எங்கேயுமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கிடையவே கிடையாது. தண்ணி குடுக்குற இடத்துல வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி குடிக்கிறதுக்கு கிளாஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு ரீயூசபிள் பிளேட்ஸ், ஈவன் ஐஸ்கிரீம் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து ரீயூசபிள் செராமிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க. இப்ப அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது மேலிடத்துல எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, ஏன்னா அதோட இம்பாக்ட் தெரிஞ்சு அதோட ரூல்ஸா போட்டு. பட் நார்மல் மக்களான நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்சல் கேட்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல தான் போட்டு தராங்க. இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு போய் தான் அந்த காலத்துல எல்லாமே வாங்கணும். ஈவன் நம்மளோட நான்வெஜ்ல இருந்து நம்ம வாங்குற பூல இருந்து எல்லாத்துக்குமே வந்து நியூஸ் பேப்பர் இல்ல இலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல தான் நம்ம பார்சல் வாங்கணும். பட் இப்ப நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம எல்லாமே சோம்பேறி ஐட்டம் தான் சொல்லணும். யாருமே பேக் கொண்டு போறது கிடையாது. எல்லாருமே கவருக்கு பழகிட்டோம், ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் பழகிட்டோம், பார்சலா உடனே கவர்ல கட்டிட்டாங்க. ஸோ அந்த கவருன்ற விஷயத்துக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டா மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதுதான் வந்து நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்டா நான் வந்து சொன்ன விஷயம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம், நம்ம புக்ல வந்து படிச்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நடைமுறையில நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. வெயில்னா நம்ம வந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து நிறைய நம்ம வந்து ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வந்து எப்பயோ தாண்டி வந்துட்டோம். இதே மாதிரி நிலைமை வந்து ஃபியூச்சர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போற காலத்துல அவங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா 11 to 3 வந்து யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது. அதாவது இப்ப அரபு நாடுகள்ல அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு, மார்னிங் 11 to evening 3 வந்து யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ரூல்ஸ் வந்து இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மக்கள் யாருமே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கும், அவங்களுக்கு வந்து வேலை இருக்காது. ஏன்னா 11 to 3 ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னா வெளியே இருக்க யாருமே வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளைமேட்டை அழிச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம ஃபியூச்சர் பசங்களோட லைஃப் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நிறைய வந்து நான் கலைகள் சொல்லியிருந்தேன், நம்மளோட கல்ச்சர். ஏன்னா நம்மளோட கல்ச்சர்ல அவங்க பண்ண ஒரு விஷயமுமே ஏதோ ஒண்ணு வந்து டினோட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த காலத்துல பண்ண எதுவுமே வந்து இப்ப பண்றது கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு இருக்க அந்த ஒரு நாலேஜ் வந்து நம்ம கல்ச்சருக்கு இப்ப இருக்க சில்ட்ரனுக்கு யாருக்குமே இருக்கிறது இல்ல. ஸோ என்னோட ரெக்வஸ்ட்ல வந்து இந்த ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த மக்குற குப்பை, ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட காய்கறி, பழத்தோல், இதெல்லாமே நம்ம வேஸ்டா குப்பையில கொட்டிட்டு இருக்கோம். இதெல்லாமே நம்ம வந்து ஒரு கம்போஸ்டிங் மாதிரி பண்ணலாம். அதுக்குமே கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்த ரெக்வெஸ்ட். ஃபுல்லாவே கிட்ஸோட ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது இல்லாம இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு, நெட் ஜீரோ இருக்கு, கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கு. இதை பத்திலாம் நான் வந்து சொல்லணும்னு எனக்கு ஆசை. பட் உங்களோட ஆர்வம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நெட் ஜீரோ, சஸ்டைனபிலிட்டி, இல்ல டெல் மீ மோர், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் ஈஸியா இதெல்லாம் எப்படி வந்து சொல்லலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்து இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்வேன். நெட் ஜீரோ அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதை பத்தின அவேர்னஸ் யாருக்குமே இந்தியால வந்து கிடையவே கிடையாது. யூஎன் வந்து ஒரு பிளானே வச்சிருக்காங்க 2050 நெட் ஜீரோக்கு. பட் நம்ம இந்தியால இருந்து எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு விமர்சனம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ.